ஹாய் கைஸ், டே 2 இன் கசகஸ்தான் அல்மாட்டியில் இருக்கிறோம். இப்போ வந்து டே 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மணியை வந்து ஏடிஎம்மில் வித்ட்ரால் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 850 மீட்டர்ஸில் வந்து ஒரு ஏடிஎம் இருக்குது, ஹாலிக் பேங்க்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு ஏடிஎம்மில் கேஷ் வித்ட்ரால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ச்சுக்கு கிளம்புறோம். சர்ச் வந்து அசேசியன் கேத்தட்ரல் சர்ச்சு, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ச் இன் ஏஷியான்னு சொல்லலாம். செம்ம பெரிய சர்ச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஏடிஎம் போகலாம் வாங்க. இங்கே பாருங்களேன் மவுண்டெயின் வியூ எப்படி இருக்குன்னு. ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருந்து பார்க்குறப்ப ஒரு மவுண்டெயின்ஸ் தெரியுது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான். இந்த கசகஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த ஏரியா எல்லாமே. இங்கே ஃபுல்லாகவே இந்த ஸ்கூட்டர்ஸ் தான். நம்ம அடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கெல்லாம் இந்த ஃபுல்லாகவே இந்த மாதிரி எலக்ட்ரிக் லேம்ப்ஸ் தான் ஓடுது. மேலே வந்து இந்த எலக்ட்ரிக் வயர் போகும், அதுலேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரன்னிங்கில் இருக்கும். இந்த ஏரியா கிர்கிஸ்தான்லேயுமே அப்படி தான், கசகஸ்தான்லேயும் அப்படி தான். ஜிப்ரா கிராசிங் போட்ட உடனே எல்லாருமே நின்றுவாங்க. டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் கேஷ் வித்ட்ராவல். அவர் பேங்க் டஸ் நாட் சார்ஜ் வித்ட்ராவல் ஃபீ ஃபார் யுவர் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக சில இடத்துல வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ கண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு. நம்ம வந்து 1 lakh KZ வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. நமக்கு ஒரு 50,000 KZ போதும். ஸோ கண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து 50,000 KZ இருக்கா. ஸோ 50,000 KZ ரிசிப்ட் வேணுமான்னு கேட்டாங்க. ரிசிப்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். 50,000 KZ வந்து நம்மளோட இந்தியன் மணிக்கு அப்ராக்சிமேட்டாக 8,500. மெயினாக போட்டுருக்காங்க டோன்ட் ஃபர்கெட் யுவர் கார்டு. இப்போ கேஷ் எடுத்துட்டோம். கேஷ் எடுத்துகிட்டு இப்போ கார்டை மட்டும் ஃபர்கெட் பண்ணிடாதீங்க. இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். நம்ம கேஷ் எடுத்தாச்சு. இவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம கேஷ் வித்ட்ராவல் பண்ணியாச்சு. கேஷெல்லாம் பாருங்களேன், 20,000 அந்த மாதிரி இருக்குது, 5,000 அந்த மாதிரி. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இங்கே மெயினாக நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸு, எங்கேயுமே சேஞ்ச் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், 15,000னா 20,000 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சேஞ்ச் 5,000 கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம சேஞ்சாக கொண்டு போகிறது பெஸ்ட்டு. நம்ம ஊரில் எப்படி ஜிபே இருக்கோ அந்த மாதிரி இங்கே காஸ்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டூரிஸ்ட்டாக வரதுனால நம்மகிட்ட அது இருக்க மாட்டேங்குது. ஸோ எல்லா தடவையும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு டாக்ஸியோ ஒரு எங்கேயாவது கடைக்கு போகிறது. ஸோ அதனால் இங்கே எங்கேயாவது சேஞ்ச் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, போய் பார்ப்போம். நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் மோசமாக இருக்கானுங்க. சேஞ்ச் கேட்டால் தரமாட்டுறானுங்க, ஏதாவது வாங்குங்கிறானுங்க. அப்புறம் தண்டமாக ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு பிஸ்கட்டும் வாங்கி சேஞ்ச் பண்ணேன். இப்போ சேஞ்ச் பண்ணியும் பார்த்தீங்கன்னா 2,000 நோட்டாக தரானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, வேறு வழி இல்லை, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணியாக தான் ஆகணும். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம சர்ச்சுக்கு போகலாம் வாங்க.